மகாபாரத சண்டையில கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அப்போ கர்ணனும் அர்ஜுனனும் மாத்தி மாத்தி அம்பு விட்ட அம்பு ரெண்டும் ஒன்னா மோதி அந்த இடத்துல பெரிய வெடியா வெடிக்குது. அதுல அர்ஜுனனோட தேர் 3 அடி பின்னுக்கு போகுது. ஆனா கர்ணனோட தேரோ 10 அடி பின்னாடி போகுது. இத பார்த்து அர்ஜுன கிருஷ்ணர் கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரு கிருஷ்ணா, கர்ண விட்ட அம்புல நம்ம தேர் 3 அடி தான் பின்னாடி போச்சு. ஆனா நான் விட்ட அம்புல கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போச்சு. இதுல இருந்தே தெரியலையா யாரு பலசாலி யாரு தேரோட்டின்ட்டு. அவெல்லாம் தேரோட்டுறதுக்கு மட்டும்தான் லாக்கின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அசிங்கமா பேசுறாப்ல. இதெல்லாம் கேட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா நீ பெரிய பலசாலி தான், உன்னை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆனா உன்னை விட பலம் அதிகமா வாய்ந்தவன், வில் வித்தையில உனக்கு சரிசமமானவன், உங்க அண்ணன் பீமனிய தோற்கடிக்க கூடியவன், உன்னை கொல்லக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் யாரையுமே கொல்லாம உயிரோட விட்டுருக்கான். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நம்மளோட எதிரணியில தான் இருக்கான். தர்மத்துல உங்க அண்ணன் தர்மனியே மிஞ்சிற தர்மவான், அவன் தான் நம்ம எதிர்க்க நிக்கிறானே மாவீரன் கர்ணன். நீ பெருமையா சொல்லிக்கலாம் அவனோட தேரை நீ 10 அடி பின்னுக்கு தள்ளன்ட்டு. ஆனா உன்னோட கையில தோல்வியே காணாத காண்டிபம் இருக்கு. அந்த காண்டிபத்தை உன்னை தவிர யாராலையும் தூக்க முடியாது. அந்த காண்டிபமும் இந்த தேர்ல தான் இருக்கு. இந்த தேர் அக்னி பகவானால உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அனுமானோட பலம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு, டச் பண்ணி பாருங்க.